ஹே கைஸ், எப்பயுமே பிஸியாக இருக்கிற நம்ம மூணார் இன்னுமே அதிகமாக பிஸியாக போகுது. ஏன் அப்படின்னா கொஞ்ச நாளாகவே வந்துட்டு மழை பெய்யுது, ரெட் அலர்ட் கொடுத்துருந்தனால வந்துட்டு டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாமே க்ளோஸில் தான் இருந்துச்சு. யாரையுமே எங்கேயுமே வந்து அலோவ் பண்ணாமல் இருந்துச்சு. எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே அலோவ் பண்ணல. ஜீப் சஃபாரியாக இருக்கட்டும், ட்ரெக்கிங்காக இருக்கட்டும், எதுவுமே அலோவ் பண்ணாமல் எல்லாமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போது ரீசெண்டாக வந்துட்டு 2 டேஸ்க்கு முன்னாடிலேருந்தே எல்லா பிளேஸுமே எல்லாத்தையுமே வந்துட்டு டூரிஸ்ட் வந்து அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மூணார் சைடில் இருக்கிற எல்லா பிளேஸுமே டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாமே ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மாவே நம்ம மூணார் டிராஃபிக் வந்து சொல்லவே வேணாம், அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு இன்னுமே டூரிஸ்ட்லாம் அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தென் வந்துட்டு நிறைய ஹாலிடேஸ்லாம் வரதுனால வந்துட்டு இனிமேல் அதிக டிராஃபிக் ஆகிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாமே ஓப்பன் தான். ஸோ எந்த இஷ்யூமே கிடையாது, எல்லா ஆக்டிவிட்டீஸுமே ஓப்பன் தான். ஆனால் என்ன போட்டிங் மட்டும்தான் கிடையாது. ஏன் அப்படின்னா நிறைய இடத்துல வந்துட்டு தண்ணி இன்னுமே பெருகலை. ஸோ போன டைம்லாம் ஹெவியாக தண்ணி இருந்துச்சு, பட் இந்த டைம் மழை குறவு தான். ஸோ தண்ணி எங்கேயுமே இல்லை, டேமில் மட்டும்தான் தண்ணி இருக்குது. ஸோ அங்கேயுமே வந்து போட்டிங் வந்துட்டு எனி டைம் அலோவ் பண்ணுறது இல்லை. அது வந்துட்டு எப்படி சொல்லணும் அப்படின்னா வெதரை பொறுத்து, மழை இருக்குதா இல்லைன்றதை பார்த்துட்டு தான் போட்டிங்லாம் அலோவ் பண்ணுவாங்க. பட் அது மட்டும் கம்பல்சரி எப்படின்றது தெரியல. மற்றபடி மற்ற பிளேசஸ் எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. டூரிஸ்ட்லாம் அலோவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்புறம் கரண்ட்லி என்ன வெதர் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த டைமில் வந்துட்டு வெதர் கண்டிஷன் வந்து நம்ம சொல்லவே முடியாது. அன்பிரடிக்டபிளாக தான் இருக்கும். எப்போது எப்படி மழை வரும், அதிகமாக வருமா கம்மியாக வருமா எதுவுமே சொல்லவே முடியாது. அலர்ட் தான் கொடுக்கல, மழையே வராதுன்னு சொல்ல முடியாது. அலர்ட் கொடுத்துருக்காங்க, மழை வரும்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு சேஞ்சிங்காக ஒரு அன்பிரடிக்டபிளாக தான் இருக்கும் வெதர் கண்டிஷனு. ஸோ இன்றைக்கி டேவோட வெதர் மட்டும் நான் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா பை மோட் ஸ்மார்ட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு நம்ம நார்மலாக இ-காமர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பொருள் அவைலபிள் தான் இருக்கும். இந்த ஆப் வந்துட்டு போத் ஐஃபோன் அண்ட் ஆண்ட்ராய்ட் ரெண்டுக்குமே ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயுமே அவைலபிள் தான். நீங்கள் ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அதோட ப்ரைஸு, அந்த ப்ராடக்ட்டு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பொருள் தான். ஸோ அது எல்லாமே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் பை பண்ணிக்கோங்க. வித் டெலிவரி, ஹோம் டெலிவரி ஆப்ஷனோட வந்துடும். டெலிவரி டைம் வந்துட்டு நம்மளோட லொக்கேஷனை பொறுத்து சேஞ்சஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் கேர் சப்போர்ட்டுமே கொடுத்துட்ருக்காங்க. அப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா பை பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான வெதர் கண்டிஷன் மட்டும் எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். மார்னிங் வந்துட்டு வெதர் கண்டிஷன் வந்துட்டு நார்மலாக தான் இருந்துச்சு, எந்த ஒரு மழைக்கான அறிகுறியே இல்லை, நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு மதியத்துக்கு மேலே எங்கேருந்து தான் மழை வந்துச்சுன்னே தெரில, நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நேரம் பெய்ஞ்சாலுமே நல்லா மழை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 hour 2 hours வந்துட்டு மழை பெஞ்சதுக்கான தடையுமே இல்லாத அளவுக்கு திருப்பி அகைன் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சுத்தமாகவே மழை பெஞ்ச மாதிரிக்கான சிம்டம்ஸ் எதுவுமே தெரியல, அந்த அளவுக்கு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. திருப்பி சாயந்தரம் போல் அப்படியே திருப்பி மேகமூட்டமாகி சாரலாகி நல்லா மழை பெய்ய, நல்லா ஒரு மாதிரி மேகமூட்டமாக நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. கிளைமேட் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி மழை பெய்யறனால மழை பேஞ்சு வெறிச்ச உடனே இருக்கிற கிளைமேட் வந்துட்டு நல்லாவே இருக்குது. நல்லா க்ளவுடியாக ஒரு மாதிரி சில்லுன்னு நல்லாவே இருக்குது. ஸோ நைட்டுமே வந்துட்டு நல்லா சில்லுன்னு தான் இருக்குது மழை பெய்யறதுனால. ஸோ இப்படி தான் இருக்குது கரண்ட் கிளைமேட். இன்றைக்கான டே வெதர் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஸோ எப்பயுமே இந்த டைமில் வந்துட்டு சொல்லவே முடியாது. சம்டைம்ஸ் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் பயங்கரமாக வெயில் அடிக்கும், சில நேரம் விட்டு விட்டு மழை பெய்யும், சில நேரம் கன்யூஸாக மழை பெய்யும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த டைம் வெதர் கண்டிஷன் வந்துட்டு நம்மளால் சொல்லவே முடியாது, ஒரு அன்பிரடிக்டபிளாக தான் இருக்கும். ஸோ மற்றபடி எந்த விஷயமே இல்லை. ஸோ நீங்கள் ட்ரிப் எதுவும் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.